மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று அதிமுக பிரமுகர் வீட்டில் 2.85 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் அதிமுக பிரமுகர் வீட்டில் குவாரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் அதிமுக பிரமுகர் வீட்டில் குவாரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2.85 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணை 200 அடி ரோடு ரெடிமிக்ஸ் கான்கிரீட் கம்பெனி மற்றும் ஜல்லி மணல் விற்பனை செய்யும் நிலையம் இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், இந்த அதிமுக பிரமுகர் யார், பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது, எப்போது பறிமுதல் செய்யப்பட்டது, விவரங்களை சொல்லலாம். சென்னை அடுத்த பல்லாவரம் பெருமாள் நகர் பகுதியை சேர்ந்தவர் லிங்கராஜ். இவர் அதிமுக பிரமுகராகவும் மற்றும் இந்த ஜல்லி, எம்சாண்ட், மணல் போன்ற பொருட்களை குவாரிகள் மூலமாக பெற்று இதை மறு விற்பனை செய்யும் மையம் இங்கே நடத்தி வருகிறார். மேலும் இவருக்கு கிரஷரும் இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் அலுவலகத்திலும் வீட்டிலேயும் நள்ளிரவு வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நாளை ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் வருமான வரித்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனை செய்தார்கள். அதுபோல்தான் இங்கேயும் சோதனை செய்யப்பட்டது. இதில் சிலர் பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருந்த புகாரின் அடிப்படையில் அந்த வருமான வரித்துறையினர் சோதனை செய்ததில் அவர் வீட்டில் சோதனை செய்ததில் 1 கோடிக்கும் அதிகமான பணம் அங்கு கைப்பற்றப்பட்டது. அதனை அடுத்து அவர் நடத்தி வரும் அந்த கிரஷர் பகுதியிலும் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் பகுதியிலும் சோதனை நடத்தப்பட்டது. அங்கே கிரஷர் மிஷினில் 1 கோடி ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 2,85 லட்சம் ரூபாய் அவர்கள் பறிமுதல் செய்த நிலையில் இது தொடர்பாக ஆவணங்களை கொண்டு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர். இந்த லிங்கராஜ் என்பவர் அதிமுக பிரமுகர் மட்டுமல்லாமல் அதிமுக பிரமுகராக இருந்து வந்துள்ளார். இந்த பணம் தேர்தல் செலவு செய்ய வாக்காளருக்கு கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தார்கள். அதே நேரத்தில் லிங்கராஜ் தரப்பில் அவர்கள் தங்கள் லாரிகளின் மூலமாக இங்கு மறு விற்பனை செய்யும் பணம் என அவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இதுபோல் ஒரே நேரத்தில் 2,85 லட்சம் ரூபாய் அதிமுக பிரமுகரிடம் கைப்பற்றப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.